ஒரு ஃபோன் பண்றாரு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. விமலா, நாங்க வேலை கொஞ்சம் டைட்டா இருக்குமா, வரதுக்கு லேட் ஆகுமா? சரி. தங்கச்சிக்கு கல்யாண நாள் வரதுல அது புடவை நம்ம 2 பேரும் வாங்கி வச்சல. ஆமா. வீடெல்லாம் அந்த புடவை இருக்குதுமா, நீ எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துருமாப்பா, தங்கச்சி பார்த்துட்டு. ஐயோ, நான்லாம் போலங்க, நீங்க வாங்க, நம்ம 2 சேர்ந்து போலாம். அம்மா, நான் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குமா, எனக்கு வேலை கொஞ்சம் இங்க டைட்டா இருக்கு, வேலை வர முடியாது என்னால. நீ எப்படியோ போய் பார்த்து சொல்லி சமாதானம் பண்ணி கொடுத்துட்டு வா தங்கச்சிக்கு, அது கோச்சிக்காது. போயிட்டு வா நீ. சரிங்க, கொடுக்குறேன் போய். வாங்க அண்ணி. வாங்க அண்ணி, உட்காருங்க. என்னங்க அண்ணி, அண்ணன் வரல? இல்லம்மா, அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருமா. அன்னைக்குமா நைட்டு வந்தா வருவார். சரிங்க அண்ணி. உனக்கு கல்யாண நாள் இல்லைம்மா, அவர் வருஷம் வருஷம் உனக்கு தானேம்மா புடவை எடுத்து கொடுப்பாரு. இப்போ ஊர்ல இல்லை, அவர் வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருக்காரு. அவர் தான் புடவை வாங்கி கொடுத்து தங்கச்சி கொடுத்துட்டு வர சொன்னார். அதமா நான் வந்து கொடுக்க வந்தேன். ஆமா, பெரிய புடவை எடுத்துட்டு வந்துட்டீங்க. என்னம்மா புடவை பாத்தீங்கல்ல, அவர் எவ்வளவு கோவமா எந்திரிச்சு போறாருன்னு இதுல இருந்து தெரியலையா? ஆமா, ஏன் இவ்வளவு கோவமா எந்திரிச்சு போறாரு? என்ன ஆச்சு? என்னத்த சொல்ல, நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப அவமானமா இருக்கு எனக்கு. என் பசங்களுக்கு காது குத்தல் வச்சிருந்தனே, ஒரு பவுன் செய்ய சொன்னேன், அது கூட உங்களால செய்ய முடியாதா? 1/2 பவுன் குழந்தை வச்சிருப்பீங்க, தாய் மாமா வீட்டுல இருந்து 1/2 பவுன் தான் செய்ய முடியுமா உங்களால? என் மாமியார் கரையை நான் டெய்லி திட்டுறாங்க, 1 பவுன் கூட செய்யறதுக்கு வசதி இல்லையான்னு கேட்டு. என் வீட்டுக்காரர் டெய்லி இதை சொல்லி சொல்லி குத்தி காட்டுறாரு மனுஷன். என்னம்மா பேசுற? உனக்கு என்னம்மா செய்யல? காது குத்துட்டு வந்து 1/2 பவுன் போட்டல. உங்க அண்ணன் உனக்கு என்ன செய்யாதுங்கிற மரியாதை தான் செஞ்சுட்டு போறாரு. எல்லாத்தையும் எங்களால முடிஞ்சுதான் நாங்க செய்ய முடியும். உனக்கு என்ன மரியாதை குறைஞ்சிச்சு? உனக்கு தானே எல்லாம் செஞ்சாரு. கல்யாணம் முடிச்சதுல இருந்து குழந்தை பெற்றதுல இருந்து எல்லாம் செய்ய நாங்க செஞ்சுதானே இருக்கிறோம். எதுல உங்களுக்கு குறை வச்சோம்? இப்ப கூட உங்க கல்யாண நாளுக்கு அவர் ஊர்ல இல்லைன்னா கூட உனக்கு வர வேண்டியது வந்துச்சு இல்ல? அவர் உனக்கு என்ன குறை வச்சாரு? இது மாதிரி அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என்னன்னா சொல்லுங்க அண்ணி, இந்த வீட்டுல என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. 1 பவுன் போட வேண்டிய இடத்துல 1/2 பவுனை வச்சு என் மரியாதையை ரொம்ப குறைச்சிட்டீங்க. நீங்க இந்த வீட்டுல எனக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன உனக்கு மரியாதை குறைவா நடந்துட்டாரு? உனக்கு என்ன செய்யாது இருக்காரு? இப்ப கூட உங்க கல்யாண நாளுக்கு புடவை கொடுத்து அமைச்சிருக்காரு. உன்ன என்ன செய்ய சொல்ற? ஆமா, பெரிய புடவை கொடுத்தீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உங்க கல்யாண நாளுக்கு உங்க அண்ணன் புடவை கொடுத்து அமைச்சாரு, நான் உனக்கு கொடுக்க வந்தேன். இந்த புடவை. ஆமா, பெரிய புடவை வச்சுட்டு போங்க அப்படி. ஓஹோ, உங்க அண்ணனோட அன்பு பாசம் உனக்கு பெருசா தெரியல. இந்த புடவை வாங்கிக்கிறேன் இல்லையா? யார் இப்ப வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாங்க? அப்படி வச்சுட்டு போங்க. அப்படியா? ஆஹா, இந்த புடவை இங்க வச்சுட்டு போனா உங்க அண்ணனுக்கு மரியாதை கிடையாது. இந்த புடவை நானே எடுத்துட்டு போறேன். என்னம்மா லேட் ஆகும்னு சொன்னீங்க, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமாம்மா, வேலை லேட் ஆகும்னு பார்த்தேன், சீக்கிரமா முடிச்சாதான் வந்துட்டேன். பசங்களை காணா? டியூஷன் போயிருக்காங்க. என்ன பையன் இங்கே வச்சுக்கிற? தங்கச்சி கல்யாணம் இல்லாதவா பைய கொடுக்க சொல்லி சொன்னாங்க, பேக இங்கே எடுத்து வச்சுக்கிற புடவை. நான் நீங்க சொன்னீங்கன்னு எடுத்துமே கொடுத்தேன். சரி, அவ எவ்வளவு பேச்சு பேசுறா. நம்ம என்ன குறை வச்சுட்டோம் அவளுக்கு? புடவெல்லாம் எனக்கு வேணாம். அவங்க வீட்டுல மாமியார் வீட்டுல வந்து அவ்வளவு பேச்சு பேசுறாங்களாம. அவ பேசுறான்னு எடுத்து நீங்க பிரச்சனை பண்ணுகிறியா? நான் எந்த பிரச்சனை பண்ணலங்க. அவ என்ன சொல்றா, 1 பவுன் போடுறோம்னு சொன்னோமா, சொன்னாங்களா? நம்ம 1/2 பவுன் போட்டோமா? நம்ம என்ன 1/2 பவுன் போட்ட மாதிரி எதாவது செஞ்சு தானே வந்தோம், செய்யறது போலல. ஏய், அவங்க மாமியார் வீட்டுல 1000 டென்ஷன்ல அவ பேசுவா, நீ அதெல்லாம் பெருசா கொண்டு வந்து வேண்டிய பேசுகிறியா? அது அவங்க குடும்ப விஷயம், அவங்க பேசிக்கிட்டா. அப்ப ஏறிட்டே சொல்லணும். நான் போய் நிக்கிறேன், அவரு நேரம் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்துட்டு பேப்பரை விசிற வச்சுட்டு போறாரு. அவரு நான் என்ன பண்ணேன்? நானு புடவை கொடுக்க போனேன். நீங்க சொன்னதால நான் போய் கொடுத்தேன், இல்ல நான் குத்துருக்க மாட்டேன். நான் போயிருக்க மாட்டேன். எவ்வளவு மரியாதை இல்லாத பேசுறா. அவ சின்ன பொண்ணு ஏதாவது பேசுறா, அது ஒரு பெருசா எத்தனை கொண்டு என்கிட்ட பேசுறேனே. அவ சின்ன பொண்ணு மாதிரி பேசுறா. போய் பாருங்க அவ பேசுற பேச்ச.
என்ன அப்படி ஊர் உலகத்துல ஏதாவது பேசிட்டாவா? நீங்க பக்கத்துல இருந்தா தெரியும் அந்த பேச்சு. நான் தானே வாங்கி கட்டின்னு வந்தேன். இவர் ஒரு குடும்பம்னா நிறைய பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம தான் அனுசரிச்சு போனோம். நம்ம பெரியவங்க, அவன் வந்து சின்ன, அவளுக்கு விஷயம் தெரியாது. அவன் குடும்பத்துல பேசுறது தொட்டு எடுத்து எரிஞ்சு பேசுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து நீ பேசினிக்காத. அவன் 1008 பேசினா நீ கொடுத்துட்டு வந்துருக்கணும். புரியுதா? அப்ப என் மனுஷன் சந்தோஷமா இருந்திருக்கல. அவ எப்படி சொன்னா தெரியுமா? ஆமா வச்சுட்டு போங்க அப்படி சொல்லும் போது எனக்கு மரியாதை இல்லை, உங்களுக்கு மரியாதையே இல்லை. அப்ப எப்படி நான் புடவை வச்சுட்டு போவேன் நானு? அதான் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அவ சொன்ன உடனே எடுத்து நீ. ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட மூலியே கிடையாது உனக்கு. சரி சொல்றால, சரி அண்ணன் தங்கச்சி 1008 இருக்கும், நம்ம அனுசரிச்சு போனோம். நம்ம நாத்தனார் தானே, நீ அனுசரிச்சு போகல கொஞ்ச நாள். நீங்க பக்கத்துல இருந்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அவ பேசுற பேச்சுக்கு அவளை அறிஞ்சிட்டு வந்திருப்பீங்க. இப்ப என்கிட்ட வந்து எகுறீங்க நீங்க. ஏய் என்ன அப்படி பெரிய பேச்சு பேசிட்டா? தங்கச்சி பேசிட்டா என்ன அப்படி பெரிய பேச்சு பேசினாவா? ஊர் உலகத்துல பேசினா நம்ம அன்னைக்கு போறத கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுட்டோம். ஒரு சவரம் போடணும், போடல சவரம், அதுக்கு ஒசல் பேசியிருப்பாவா? இது ஒரு பெருசா எல்லா வீட்டுல நடக்கிறது தான் இது. நான் போனேன், கொடுத்தேன் வானான்னு சொல்லிட்டா. இப்ப நீ உன்னாச்சு உன் தங்கச்சாச்சு, நீங்க குடுக்குறீங்களா குடுக்கலையோ அது உங்களோட இஷ்டம். நீ சொன்னாலும் ஏத்தி நீயும் பேசிருப்ப. நீ கூட நான் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் தங்கச்சி கிட்ட. போங்க, நீங்களும் மரியாதை குறைஞ்சுதான் வர போறீங்க. நாங்களா? ஆமா. எங்க தங்கச்சி அண்ணன் தங்கச்சி பாச பத்தி உனக்கு தெரியுமா? அதான் பார்த்தனே. என்ன பார்த்த? எவ்வளவு பேச்சு பேசுனானு. ஓஹோ, அவ்வளவு பேச்சு பேசுறேன். சரி, என் தங்கச்சி நானே எடுத்து போய் கொடுக்குறேன். கொண்டாந்து பேக் எடு. இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்களே வந்து எடுத்துன்னு போங்க. பேக் எடுத்து முடியல. ஆமா, அவ்வளவு தூரம் பேசுறேன் நீ. சரி, என் தங்கச்சிக்கு நானே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரேன். போங்க போங்க, நல்ல மரியாதை கொடுப்பாங்க. போனா அம்மா, போனா வாண்ணா. நம்ம எப்படிமா இருக்கிற? அண்ணி ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்க. வெளியூர் வேலைக்கு போயிருந்தம்மா, இப்பதான் வந்தேன். அண்ணி சொன்னா புடவை வாங்க மாட்டேன். நான் சொல்லவே இல்லையண்ணா. அண்ணிதான் சொன்னிச்சு வாங்க மாட்டேன்னு. இல்லண்ணா, நான் வாங்கிக்கிறேன் தானே சொன்னேன். புடிமா, வாங்கிக்கமா புடவையா. ஆமா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசினுக்கிற? அண்ணி எல்லா விஷயம் சொல்லிட்டா என்கிட்ட. நான் ஒண்ணுமே பேசுறேன். என்ன ஒண்ணு? எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா கிட்ட வந்து அண்ணி சொல்லி. உனக்கு நான் என்ன செய்யல சொல்லு, நல்லா யோசனை பண்ணி பாரு. உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த நாள்ல இருந்து, குழந்தை பிறந்த நாள்ல இருந்து, காது குத்துறது குழந்தைகளுக்கு என்ன செய்யல, இவங்க வீட்டுக்காரருக்கு தான் என்ன செய்யல, மாப்பிள்ளைக்கு தான் நான். எங்களால என்ன பண்ண முடியுமோ என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ண முடியும். அன்னைக்கு 1 பவுன் போடணும் குழந்தைக்கு, போட முடியலட்டு 1/2 பவுன் போட்டு இருக்கிறேன் நான். அது ஒரு பெருசா எடுத்துன்னு குறை சொல்றேன் நீ. ஐயோ, நான் குறை சொல்லவே இல்லைண்ணா. எங்க மாமியார் இதை சொல்லி சொல்லி டெய்லி என்ன ரொம்ப திட்டுறாங்கண்ணா. இவரும் அதையே சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நிலைமை எனக்கு அந்த மாதிரிமா. நீ அனுசரிச்சு போன குடும்பத்துல. நீ அவன் கேட்டாங்க, அண்ணன் போடுவாரு செய்வாரு எல்லாம் பண்ணுவாரு, நீங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லி நீ தான் அனுசரிச்சு போனோம். உனக்கு என்ன குறை வச்சு இது வரைக்கும் நாங்க? நல்லா யோசனை பண்ணி பாரு. அவ்வளவு பேச்சு பேசி அனுப்பிச்சுக்கிற. அது எவ்வளவு கஷ்டப்பட்டதுமா அன்னிக்காரு. அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் உனக்கு நான் ஒரு குறையும் வைக்கல. ஏமா அந்த மாதிரி பண்ற? பேசல, நான் வேணும்னு எதுவுமே பேசல. என் மாமியாரும் என் வீட்டுக்காரும் என்ன அந்த மாதிரி பேசுறாங்க. அதனாலதான் நான் அன்னிக்கிட்ட அந்த மாதிரி பேச வேண்டியதா போயிடுச்சு. முதல்ல பாசத்தை புரிஞ்சுக்குமா, புரியுதா? நம்ம குடும்பத்துல எவ்வளவு பாசமா இருந்தோம், பாசத்தை அண்ணன் தங்கச்சி எவ்வளவு பாசமா இருந்தோம், பாசத்தை புரிஞ்சுக்கும் முதல்ல. என்ன இது வாழ்க்கை இல்ல, பணம் வாழ்க்கை இல்ல. நான் இது செய்யலையே அது செய்யலன்னு மனசுல எந்த குறையும் வைக்காத. எல்லாம் கரெக்டா என்னால முடிஞ்சாலும் நான் உனக்கு செய்வேன். அது எந்த மட்டும் கிடையாது. இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு இருக்குது உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம். எல்லாம் என் கடமை, நான் கண்டிப்பா செய்வேன். நீ அதை பத்தி கவலைப்படாது, புரியுதா? சரிண்ணா, சரிண்ணா, வா சாப்பிட்டு போன. இல்லம்மா, இருக்கட்டுமா, பரவாயில்லம்மா. இன்னொரு நாள் சாப்பிடு. எனக்கே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா நான் மனசு அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்க மாட்டேன். நீ எது சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, அவ வந்து பெருசா மனசு கஷ்டப்படுறா. இனிமேல் நீ எதை பத்தி நினைக்கிறத கவலைப்படாத. உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வோம். மாப்பிட்டு சொல்லு, நான் வந்துட்டு போனேன். சரிண்ணா, வரட்டுமா?